இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன சோர்வெல்லாம் இருக்கும். 2025ஆம் ஆண்டில் இருந்த சோர்வெல்லாம் தீர்வது, பிள்ளைகளுடன் கோபதாபம் படாமல் இருப்பது, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படித்து கொண்டே இருப்பது, கோயில்களுக்கு உண்டான கும்பாபிஷேகம், கோயில் திருப்பணிகளுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் செய்வதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் நிறைய கைங்கரியம் செய்வீர்கள், மகான்களின் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள், மலை கோயில்களுக்கு செல்வது, காசி செல்வது, ராமேஸ்வரம் செல்வது, ராமர் கோயில்களுக்கு செல்வது என்று ஒரே யாத்திரை அதிகமாக போடக்கூடிய ராசிகளில் துளாராசிக்காரர்கள் வருவார்கள். சத்ரு ஜெயம் ஏற்படும், தேகாரோக்கியத்தில் நம்பிக்கை ஏற்படும், புத்துணர்வு ஏற்படும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் மன அழுத்தம் தீரும், நம்பிக்கை ஏற்படும், பணவரவுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துபறியாக இருந்த நிலைமெல்லாம் மாறி ஜெயத்தை ஏற்படுத்தி தரும்.